ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சேமியா பாயசம் வைக்கிறது தான். என் ஸ்டைலில் நான் வைக்கிறேன் பாருங்கள். சேமியாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா நான் மட்டும் தான் குடிப்பேன், அதனால் எனக்கு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். சேமியா சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கணும். அதில் நம்ம 1 கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கூடவே ஜவ்வரிசி போட்டுக்கலாம். வேணுள்ளவங்க போடுங்க, இல்லைன்னா இல்லை, ஆப்ஷன் தான். அப்புறம் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வேணால் சேர்த்துக்கோங்க. அதாவது கிஸ்மிஸ் பழம், அண்டிப்பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பால், தேவையான அளவுக்கு பால் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வற்றி வரும்போது கொதிச்சுட்டு பாருங்கள் கைஸ். நல்லா இந்த மாதிரி கொதித்து முடித்த உடனே நம்ம ஏலக்காவை தள்ளி எடுத்துக்கலாம். மணத்துக்காக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம். நான் கம்மியாக தானே எனக்கு மட்டும் சரி, அதனால் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் கைஸ். எடுத்து நல்லா சதைச்சிக்கலாம். ஏன்னா உள்ளே தானே அந்த விதை இருக்கும், அப்படியே நம்ம போட்டால் அந்த மணம் வராதுல்ல, அதனால தான் அந்த விதையோடு சேர்த்து நான் சதைச்சிக்கேன். அப்புறம் 1 கப் சீனி, ஏன்னா 1 கப் பாலுக்கு 1 கப் சீனி, 1 கப் அளவு தானே நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், அதான். அப்புறம் பாதாம் பருப்பையும் இடித்து போட்டுக்கலாம். இடித்து போடுறதும் முழுசாக போடுறதும் நம்ம இஷ்டம்தான். இடித்து போட்டால் அது கொஞ்சம் என்ன சொல்ல, நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணி வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும். முழுசாக போடுவோம் அங்கங்கேயே ஓனாக இருக்கும். அதுக்கு தான் கம்மியாக இருக்கனால தான் எல்லாமே கம்மியாக எடுத்து போட்டேன் கைஸ். மற்றபடி எதுவும் இல்லை. நல்லா கொதிச்சாச்சு. கொதித்து முடித்த உடனே நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்குவோம். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் பெருசாக வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் வரும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேமியா இருக்குல்ல, அந்த சேமியாவை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக நம்ம ப்ரௌன் கலர் வர்றது மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கிட்டோன்னா, அதுவும் நம்ம சேமியா போட்டு பால் பாயசம் செய்யும்போது அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கூட கொஞ்சம் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வறுக்காமல் நான் அப்படியே போட்டு கொதிக்க வச்சிட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச சீனி தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இன்னும் பத்தலைன்னா வேணால் நம்ம போட்டுக்கலாம். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போடுங்க, அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போடுங்க. 2 கப் பால் இருந்துச்சு, சரி 2 கப்பை ஊற்றுனா தண்ணி ஆயிருமே அப்படி சொல்லிட்டு 1.25 கப்பு போல் தான் நான் பால் ஊற்றினேன். ரொம்பலாம் ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே நம்ம கொதித்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குமா, கொஞ்சம் பால் இருக்குமா, அதனால தான். சரி போட்டுட்டு நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மணத்துக்காக நம்ம சதைச்சி வச்ச ஏலக்காவையும், அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அண்டிப்பருப்பையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா திளைச்சாச்சு, அந்த மணமெல்லாம் அதில் இறங்கியாச்சு. நல்லா வெந்துட்டு கைஸ், அதான் பாருங்கள், வெந்து முடிஞ்சு கட்டியாக சூப்பராக பால் பாயசம் ரெடி ஆகிட்டு. பாய் கைஸ்.